வணக்கம் என் ஆரியன் மக்களே, வணக்கம். மாமாவுடைய ட்ரெஸ் எப்படி இருக்குது? வெளியே கிளம்பிட்டேன். இந்த பாருங்க, ஜீன்ஸ் போட்டிருக்கேன். அது போக வந்து அழகாக ஒரு டிஷர்ட் போட்டு நல்லா ஒரு ஹேண்ட்ஸமாக லுக்காக அப்படியே கிளம்பிட்டேன். மாமா கூலிங் கிளாஸும் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. நல்லா இருக்கா? இப்போ நான் எங்கே கிளம்புறேங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். வாங்க பேசுகிறேன் தொடர்ந்து. இதுக்கிடையில் எனக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் வேறு ஓடிக்கிட்டு இருக்குது. அதையும் தாண்டி நான் ஒரு இடத்துக்கு கிளம்புறேன். அதுக்காகத்தான் இந்த வீடியோ. வாங்க, வணக்கம். கரெக்டாக இருக்கா? மாமாவுக்கு கிளாஸ் நல்லா எல்லோ கலர் கிளாஸு, அதுக்கேற்ற மேட்சிங்காக வந்து ஷர்ட்டு டிஷர்ட் போட்டேன். ஹேர் ஸ்டைலு எல்லாமே லுக்காக இருக்கா? பார்த்துக்குங்க. அப்படியே குசேலன் படத்தில் ஒரு ரஜினி மாதிரியே இருக்கா? அப்படியே இருக்கா? தேங்க்யூ தேங்க்யூ என் ரசிகர்கள். என் தங்கச்சிங்கெல்லாம் நேரம் வந்து அண்ணனுடைய ஸ்டைலை பார்த்து அசந்து போய் உட்காந்துருப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகேவா? வணக்கம். தொடர்ந்து பேசலாமா? இதுக்கு கண்ணாடி தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இதுவே ட்ரெஸ்ஸே நல்லா இருக்குது, பார்த்துக்கோங்க. நல்லா அழகாக சூப்பராக ஒரு ஜீன்ஸ் போட்டு அழகாக நீட்டாக கிளம்பிட்டேன். ஏன்னா நேற்று என்னுடைய ரசிகர்கள் சொன்னாங்க, என் தங்கச்சிங்க என் மாப்பிள்ளைங்க, அண்ணே இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, ஃபங்க்ஷன் இல்லை ஒரு கோவிலுக்கு விழாக்கு போட போகிறீங்க, அப்படிங்கும்போது நீட்டாக ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் வந்து மாற்றுங்கண்ணே. எப்பயுமே ஒரே மாதிரி அந்த சட்டையை போட்டுக்கிட்டு பழைய புரோக்கர் மாதிரி ஜோல்னா போய் வச்சுக்கிட்டு இப்படிலாம் போகாதீங்க, வேறு கெட்டப்பில் போங்க அப்படின்னு சொல்லி பல பேர் சொன்னதுக்காக இன்றைக்கி சேஞ்ச் ஆஃப் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். ஓகேவா? இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா தைப்பூசம் இன்னைக்கு, அதனால் பழனிக்கு போவோம், இல்லைனா வந்து ஏதாவது முருகன் சன்னதிக்கு போவோம் அப்படின்னு சொல்லி சூர்யா கூப்பிட்டா. நான் சொன்னேன் இன்றைக்கி கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால் அங்கெல்லாம் போவேன்னா பிள்ளையார்பட்டிக்கு போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி காலையிலே 2 பேரும் நான் அங்கே ரெடி ஆகிக்கிட்டு இருக்கேன். நாங்கள் வீடியோ போட்டுட்டு அப்புறமா அங்கே போகலாங்கிறதுக்காக வந்திருக்கேன். பப்புவையும் கூட்டிகிட்டு தான் போகிறோம். சரியா? போகிற வழியில் விழாக்குனா நிறையா எடுத்து போடுவோம். அதை தவிர்த்து முக்கியமான ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நான் போகிறேன். அதையும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் நான். ஏன்னா எங்கள் மாமனார், என் மையன், அதுக்கு என் சின்ன மையன் சுமி, 4 பேர் என்னை இன்றைக்கி வர சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி சண்டே. இன்றைக்கி எங்கள் மாமனார்கிட்ட வந்து முக்கியமான விஷயம் பேசுகிறதுக்காக என்னை கூப்பிட்ருக்குறாரு. அதாவது வீடு விஷயமா. என் பொண்ணு இதுக்கு, என் ஒய்ஃபுக்கு சுமிக்கு வீடை வந்து 50,000 ரூபா கொடுங்க, எனக்கு வீடு பிடிச்சி கொடுங்க, நான் வாடகைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. உங்களுக்கும் தெரியும். நானும் வந்து சரிப்பா வீடு பாருப்பான்னு சொல்லிட்டேன். ஆனால் அவங்களுக்கு வீடு அமையலை. ஓப்பனாகவே சொல்கிறேனே, 4-5 இடத்துல போய் வீடு கேட்டோம். யூடியூபர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே இல்லைங்க, ஏன்னா அதுபோல் சுமியோட வீடியோக்களையும் நிறையா பார்த்துருப்பாங்க போல். நிறையா வீடியோக்கள் வந்து கெட்ட கெட்ட வார்த்தைகள் பேசுகிறாங்க. அதுபோக நீங்கள் புருஷங்கிறீங்க, அவங்க வேறு யாரையோ ஒருத்தவங்கள வந்துக்கிட்டு சுகையில் லவ்யூ, குச்சிக்குட்டி லவ்யூன்னு சொல்லிக்கிட்டுலாம் வீடியோ போடுறாங்க. அதனால் வார்த்தைகளும் நிறைய கெட்ட கெட்ட வார்த்தைகள் விடுறாங்க. அதனால் வீடுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். 3 இடத்துல அட்வான்ஸு கூட கொடுத்தோம். கொடுத்த அட்வான்ஸை கூட திருப்பி வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா வந்து எங்கள் வீட்டுக்காரர் வைகிறாரு, என் ஒய்ஃப் வைகிறாங்கன்னு சொல்லி வீட்டு ஓனர்கள்லாம் வேணாம்ட்டாங்க. அதனால் ரூபாயும் திருப்பி வாங்கி நான் தான் வச்சுருக்கேன்ப்பா, நீ எப்போ வேணாலும் கேளு, நான் தர்றேன்னு சொல்லி ஒரு கமிட்மெண்ட்டு சுமிக்கு நான் கொடுத்துருக்கேன். இதுக்கிடையில் சுமியோட இன்னொரு ஐடியா என்னென்னா, இப்போ வந்து இருக்கிறதே ஒரு சொந்த வீட்டில் தான் இருக்கிறாங்க. அது என் மையன் பேரில் இருக்குது. 2 பிள்ளைய பேர்லையும் சரிசமமாக எழுதி வச்சுட்டு நான் வந்துட்டேன். இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ சுமி என்ன சொல்லுதுன்னா, அவங்க அப்பாவுடைய வீடு இருக்குல்ல, அதை வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டாங்களாம். முடித்து 4 பேர் கையெழுத்து போட்டு 4 மருமகளும் கையெழுத்து போட்டால் வீடு வந்து அதுக்குண்டான பகுதி பங்கு வந்துடும். இதை வச்சு எனக்கு ஒரு வீடு பிடிச்சி கொடுங்க, நான் தனியாக போய் சொந்தமாகவே, அதாவது ஒத்திக்கோ இல்லை வாடகைக்கோ எதுக்கும் இல்லை, என் கழுத்தில் கிடக்கிற செயின் இருக்குல்ல, அதை கொண்டு போய் சேல்ஸ் பண்ணிவிட்டு அது போக மீதியான தங்க அன்னைக்கு விலை கூடுதலாக இருக்குது, இந்த நேரத்தில் போய் விற்றுட்டு அந்த காசையும் போட்டு எங்கள் அப்பா கொடுக்குற காசையும் போட்டு எனக்கு சொந்தமாக ஒரு வீடு வாங்கி கொடுங்க. அது விஷயமாக எங்கள் அப்பா வர்றாரு, நீங்கள் அதில் கையெழுத்து போடணும். 3 மருமே என்கிட்ட கையெழுத்து வாங்கியாச்சு, நீங்கள் ஒரு ஆள் தான் என்ன பாக்கி, வாங்கன்னு சொல்லி என்னை கூப்பிட்ருக்காங்க. ஆனால் இதுக்கிடையில் இவன் என்ன சொல்கிறா, தைப்பூசம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும், என்னை கூட்டிகிட்டு போ, இன்னும் முருகன் கோயிலுக்கு முடியாதுன்ட்ட, அப்போ பிள்ளையார்பட்டிக்காவது வா போவோம் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு இப்போ காலையிலேருந்து ஒரே டார்ச்சர் கிடையாது. அது நம்ம போகலைன்னா அது வேறு எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சாமி குத்த மாதிரி ஆயிரும். அதனால் நான் கண்டிப்பாக வர்றேன்னு சொல்லி கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன். என் வீட்டில் என்ன ஃபோன் பண்ணி சொன்னேன்னா, சுமிக்கிட்ட எப்போ நான் ஈவினிங் கூட வந்துடுவேன், 6-7 லைவை முடிச்சுட்டு 7 மணிக்கு மேலே கூட வர்றேன், உட்காந்து பேசுவோம். என்ன ஒரு 1 மணி நேரம் பேச போகிறீங்களா, ஒரு கையெழுத்து தானே, நான் போட்டு தர்றேன்ப்பான்னு சொல்லிட்டேன். ஒரே அழுக. உனக்கு வந்து எங்களை விட குடும்பத்தை விட
அவள் கூட போய் இப்படி ஊர் சுற்றுறது தான் முக்கியமாக, விழாக்கு போகிறது தான் முக்கியமாக. நான் சொல்லிட்டேன் ஓப்பனாக, நான் காலையிலே பிள்ளையார் படிக்க நான் கிளம்பிட்டேன்ப்பா, நேற்றே சொல்லியாச்சு, நைட்டே எல்லா பிளானும் போட்டோம், காலைல கிளம்புறோப்பா அப்படின்றதுக்கு. அதெல்லாம் நீ எப்படி என்னை கேட்காம நீயா போகலாம்? என்னை கேட்டாலுமே நான் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஒன்று வீட்டுக்கு வா, பிள்ளைகளுக்கு நல்லதுக்குள்ளதை வாங்கி கொடு, எங்கள் அப்பா வர்றாரு, சாயங்காலமாக உட்காந்து, சாயங்காலம்லாம் முடியாது, இப்போவே உட்காந்து எங்கள் அப்பா கிட்ட பேசி என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சு விட்டுட்டு போ. இதை விட்டுவிட்டு உனக்கு ஏன் நாளைக்கு போய்க்கிறக்கூடாதா பிள்ளையார்பட்டிக்கு, இல்லை இன்னொரு நாளைக்கு போகக்கூடாதான்னு சொல்லி இவளுடைய வாதம். அவளுடைய வாதம் என்ன, இன்றைக்கி தான் தைப்பூசம், இன்றைக்கி தான் நல்ல நாள், இன்றைக்கி தான் பிள்ளையார்பட்டிக்கு போயே ஆகணும்னு சொல்லி இவ ஒரு பக்கம் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறான். நான் ரெண்டு பக்கமுமே யாருக்கு பேசுகிறதுன்னு எனக்கு தெரியலை. ஒரு பக்கம் பார்த்தா என்னுடைய குடும்பம், அவங்களுக்கு நான் எதாக இருந்தாலும் நான் செஞ்சு தான் ஆகணும். முக்கியமான நாள், என் மாமனாருக்கு வந்து இந்த மாதிரி வேலையை விட்டுட்டு வர்றது, லீவு கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா அவர் வந்து பல ஒர்க்கில் இருக்கிறவர். நான் என்னைய மாதிரி வந்து அவர் வந்து சும்மா வெட்டியாக இல்லை, யூடியூப் போட்டுக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இல்லை, அவர் ஒரு வேலையில் இருக்கிறவர். சூர்யா கிட்ட எம்புட்டோ படித்து சொல்லிட்டேன், எப்பா நீ ஒரு நாளைக்கு விட்டுரு, அவங்க கூட போய் பிள்ளையார்பட்டிக்கு போகிறது நாளைக்கு கூட போய்க்கிடுவோம், இன்றைக்கி போய் என் குடும்ப சம்பந்தமாக, ஏன்னா வீடுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது சூர்யா என்ன சொல்கிற, உங்களுக்கு தான் சொந்த வீடு இருக்குல்ல, அதே வீட்டில் சைடில் படி எடுத்து மாடியில் போய் ஒரு அடுப்படியை போட்டு உனக்கும் சின்ன மகனுக்கும், எனக்கு இல்லை அதாவது சுமிக்கும் சின்ன மகனுக்கும் அவங்களே சமைச்சு அவங்களே சாப்பிட்டுக்கிற வேண்டியது தானே, மாடியில் கீழே அவங்க வீட்டில் இருக்க வேண்டியது தானே. ஒரு சொந்த வீட்டில் மாடியில் வீடு இருக்குது, எதுக்கு இதை விட்டுவிட்டு போய் இன்னொரு வீடு பிடிக்க போகிறேன்? இப்போ முதலாவது 50,000 ரூபா அட்வான்ஸு வாடகைன்னு இருந்தா, இப்போ சொந்தமாக வீடுனா என்ன ஆகுறது? சொந்த வீடுங்கிறது இன்றைக்கி சாதாரண விஷயமா? அதுக்கு எவ்வளோ பணம் செலவாகும், எத்தனை லட்சங்கள் கொடுக்கணும், மாதம் இஎம்ஐ டியூ போட்டால் 10 வருஷம் 12 வருஷத்துக்கு இழுத்துக்கிட்டே போகும். அது வரைக்கும் யார் பணத்தை கட்டுறது? எல்லாமே ஓந்தலையில் தான் வந்து விடியும், நல்லா கவனமாக யோசிச்சுக்க அப்படின்னு சொல்லி சூர்யா சொல்கிறான். ஆனால் அவளுக்கு வீடு வாங்கணும்னா மாத்திரம் 10 வருஷம் 12 வருஷம்னு இஎம்ஐ போடுவாராம். இல்லைன்னா பாதி காசை கட்டிட்டு பாதியை வந்து நகையை பூரா நம்ம அடகு வச்சுருவோம், இல்லைன்னா விற்றுருவோம், அந்த காசில் வீடு வாங்குங்க அப்படின்னு சொல்லி இவளுக்கு ஐடியா கொடுக்குறான். ஆனால் சுமிக்கு வீடு வாங்கணும்னா வேணாம், நீ எதுக்கு தேவையில்லாமல் தலையை கொடுக்குற, என்ன சொல்லிட்டு வந்த, உன் குடும்பமே இல்லைன்ட்டு சொன்ன அதுக்கப்புறம் குடும்பம் இருக்குன்ற. இப்போ என்னடான்னா ஏற்கனவே உனக்கு உன் வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் உன் டார்ச்சர், அவங்களுடைய டார்ச்சர் தாங்காமல் வீடை எழுதி கொடுத்துட்டும் வந்துட்டேன், திருப்பி இன்னொரு வீடு வாங்கி கொடுத்துட்டு போகிறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அப்போ உன்னையவே நம்பி வந்து எனக்கு என்ன கதி? என்னுடைய இதுக்கு பதிலை சொல்லிவிட்டு அப்புறமா போ. நான் என்ன சொன்னேன், இப்போ வீடு வேணும்னு கேட்குறாங்க, மாதம் அவங்களுக்கு 10,000 ரூபா நான் தர்றேன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் நான் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன் கமிட்மெண்ட்டு. அதுபடி பார்த்தா 10,000 ரூபா பணத்தை வந்து நான் வந்து மாதம் கொடுக்குறதுக்கு கூட ஒரு 5 ரூபாயை சேர்த்து 15 கொடுக்குறேன், அவங்க கொஞ்சம் ரூபாயை போட்டு கூட இஎம்ஐ மாதம் கட்டிக்கிறட்டு அப்படின்னு சொல்லி தான் நான் சொன்னேன். அதுக்கு நான் ஒத்துக்கிறவே மாட்டேன் அப்படிங்கிறான் ஒத்த காலில். ஏன்னா நீ அங்கே போய் இஎம்ஐயை போட்டுட்டு உன் பேரில் லோனை போட்டேன்னா, ஏன்னா உன் பொட்டாட்டி பேரில் லோன் வாங்க முடியாது, உன் பிள்ளைக்கும் வேலை கிடையாது, அவனும் சும்மா தான் இருக்கிறான், எதை வச்சு நீங்கள் லோன் வாங்குவீங்க? இப்போ எனக்குன்னா மாதம் யூடியூப் வருமானம் வர்றது, இந்த டிரான்சாக்ஷன் காட்டுறது, இதை வச்சு லோன் கொடுப்பாங்க. அப்படிங்கும்போது ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு ஆள் தான் லோன் வாங்க முடியும். இப்போ நீ அவங்களுக்கு லோனை போட்டு இஎம்ஐயை போட்டு வீடு வாங்கி கொடுத்துட்டேன்னா எனக்கு யார் வீடு வாங்கி தருவான்? என் பேரில் ப்ரூஃப் எதுவுமே இங்கே இல்லை, மதுரையில் பூராமே திருப்பூரில் இருக்குது. அப்படிங்கும்போது என் பேரில் லோன் தர மாட்டாங்க, உனக்கு தான் கொடுப்பாங்க. நீ அங்கே வாங்கி கொடுத்துட்டேன்னா என்னை எதுக்கு நடுத்தருவில் நிப்பாட்டுற மாதிரி நீ பண்ணுற அப்படிங்கிறான். எனக்கு அதுவும் ஒரு பக்கம் நியாயமாக தான் தெரியுது. சுமிக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான், உங்கள் அப்பா கொடுக்குற காசை நீ வாங்கிக்க, வேணான்னு சொல்லலை. அந்த காசில் மேற்கொண்டு வந்து உங்கள்கிட்ட இருக்கிற நகையும் போடு, வேணான்னு சொல்லலை. அந்த காசை மொத்தமாக சேரு, ஒரு 15 ரூபா 20 ரூபா இல்லை 25 ரூபாக்குள்ளே நீ உனக்கு தகுந்த மாதிரி ஒரு பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சன் வச்சு ஒரு வீடை பார்த்து சிம்பிளாக போ. ஏன்னா உங்களுக்கு தேவை அவ்வளவுதான். ஏன்னா இனிமேல் பெரியவனுக்கு தனி வீடு, உங்கள் 2 பேருக்கு மட்டும்தான் வீடு. நாளைக்கு அச்சுவுக்கே ஒரு கல்யாணம் வச்சோம், ஒரு மருமக வருதுன்னா அவங்க ஒரு வீட்டில் இருந்துக்குருவாங்க ரூமில், நீ வந்து ஹாலில் படுத்துக்க, அவங்களுக்கு சமையல் பண்ணி கொடுத்துட்டு மருமகளும் மாமியாரும் ஒற்றுமையாக இருந்து என் மகனுக்கு கடைசி வரைக்கும் நீ கூடவே விரு, உனக்கு அது போதும். எங்களுக்கு அப்படி கிடையாது. திலீபா இருக்கான், கோகுல் இருக்கான், இவங்க 2 பேருக்கும் இப்போ திலீபாவுக்கு அடுத்து கல்யாணம் முடித்தா அவனுக்கு தனியாக ஒரு பெட்ரூமு, ஒரு ஹால் வேணும். அதே மாதிரி எங்கள் 2 பேருக்கும் நாங்கள் அவங்க இருக்கும்போது அவங்க முன்னால் எதுவும் ட்ரிங்க்ஸ் பண்ணவோ, ஏன்னா இவே இருக்கும்போதே நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம். நாளைக்கு பிற்காலத்தை எதிர்பார்த்தா நான் இன்றைக்கி சொல்கிறேன், ஒரு வீடே கட்டுறோம்னா சூர்யாவுக்கு கட்டுறது ஒரு 50 லட்ச ரூபாயாலேயாவது கட்டணும். சுமிக்கு ஒரு 15 லட்ச ரூபாயில் வீடு போதுமானது, அதிகபட்சம் 20 ரூபா போதும். ஒரு ரூமு, ஒரு ஹால், அது ஓட்டு வீடோ சென்ட்ரிங் வீடோ இல்லை ஒரு குடிசை வீடாக கூட இருந்துட்டு போகுது, அவங்களுக்கு தேவை அவ்வளவுதான். ஏன்னா ஏற்கனவே பெரிய வீடாக ஒன்று வாங்கி கொடுத்தாச்சு.
இது 2வது ஒரு வீடுங்கிறதுனால ஒரு கொசுறு வீடு, அவ்வளோதான். சிம்பிளாக நீங்கள் 2 பேர் வசிக்கிற அளவுக்கு மருமக வந்தால் அதை பார்த்துக்கிற அளவுக்கு சின்ன வீடாக போதும். ஆனால் சூர்யாவுக்கு அப்படி கிடையாது. அவள் குடும்பம் பெருசு. நாளைக்கு அவங்க அம்மாவுக்கே முடியாமல் போயிடும். இப்போவே ஏற்கனவே அந்த அம்மாவுக்கு கர்ப்பப்பை இறங்கின பொம்பளை, அது போக கண்ணு வேறு அதுக்கு சரியாக தெரிய மாட்டேங்குதான். நேற்றே போய் ஏதோ குளத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வண்டியில் போய் மோத தெரிஞ்சான். அப்படிங்கும்போது வயசான பொம்பளை, அதுக்கும் ஒரு பாதுகாப்பு வேணும். அங்கேயே இருக்கிறதுக்கு அவள் தான் ஒரு ஐடியா கொடுத்தான். எங்கள் அம்மாவே நான் மதுரைக்கு கூட்டிகிட்டு வந்துடுறேன், அவங்களுக்கு ஒரு ரூமு மதுரைக்குள்ளேயே ஒரு வீடு பிடிச்சி இப்போதைக்கு இருக்கட்டும். ஏன்னா பையங்க ஹாஸ்டலில் முடிச்சு இப்போ வீட்டுக்கு வந்துடுவானுங்க. +2 முடிச்சுட்டு காலேஜில் சேர்க்கும்போது அவங்களுக்கு சமைச்சு கொடுக்குறதுக்கும் பார்த்துக்கிறதுக்கும் ஒரு ஆள் வேணும். ஏன்னா அவளுடைய ப்ரைவசிலையும் சுதந்திரத்துலையும் பிள்ளையை தலையிடக்கூடாதுன்னு நினைக்கிறான். அது நியாயமான பேச்சு தான். ஏன்னா ஒரே வீட்டில் இருந்து அவன் வளர்ந்த பையன் வீட்டில் இருந்துக்கிட்டு இவ பார்த்துக்கு எப்பயும் போல் குடிக்கணும்பா, இல்லைன்னா வேறு மாதிரி ஏதாவது மான்வேட்டை கலந்துரையாடல் ஆலோசனை கூட்டம் நடக்கணும்பா. அப்படி இருக்கும்போது பிள்ளைங்க இடைஞ்சலாக இருக்கும்னு சொல்லி அவன் நினைக்கிறான். அது ஒரு பக்கத்தில் ஒரு நியாயமாக தான் தெரியுது. 2வது அவங்க அம்மாவுக்கும் சேர்த்து வீடு கட்டுறதுங்கிறது ஒரு புது வீடு கட்டுவோம் நம்ம ஒரு 50 லட்ச ரூபாவில், அம்மாவுக்கு ஒரு ரூமு. அதே மாதிரி திலீபாவுக்கு கல்யாணம் ஆன அவன் புருஷன் பொண்டாட்டியோட தங்குறதுக்கு ஒரு ரூமு. மருமக வந்தால் எனக்கும் மருமகளுக்கும் டச் இல்லாத அளவுக்கு அவள் சமைச்சு கொடுத்தா நான் சாப்பிடுவேன், நான் சமைச்சு கொடுத்தா அவள் சாப்பிடுவான்னு சொல்லி அவளுக்கு ஒரு ரூமு தனியாக. என் மகனுக்கும் கோகுலுக்கும் படிக்கிறதுக்கு ஒரு ரூமு. அவன் 8th முடிச்சு அடுத்து 10th போயிடுவான். அப்படிங்கும்போது பிற்காலத்தை எதிர்பார்த்து இப்போ வீடை கட்டுவோம். ஒரு 50 to 60, அதிகபட்சம் போனால் 75 ரூபா வருங்க, 3/4 கோடி, அவ்வளோதான். அந்த அளவுக்கு நீ ஒரு எனக்கு வீடை கட்டி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுவும் ஒரு வகையில் நியாயம்தான். ஏன்னா உங்களுக்கு வீடு கொடுத்தாச்சு, 50 லட்ச ரூபா வீடு ஒன்று கொடுத்துட்டேன். அடுத்து இப்போ நீ வாங்க போகிற வீடு ஒரு 20 ரூபா 25 ரூபா நானும் இஎம்ஐயை போடு, மாதம் உனக்கு இஎம்ஐயில் கட்டுறேன். அவளுக்கு அப்படி பண்ண முடியாது, ரொக்கத்துக்கு வாங்கணும். இல்லைன்னா ஏதோ நகை நட்டு ஏதோ சிறுக சேர்த்து வச்சதை கொண்டு போய் அடமானம் வச்சோ இல்லை விற்றுட்டோ கஷ்டப்பட்டு தான் அவளும் வீடு கட்ட போகிறான். அவளுடைய தேவைகள் ஒரு 3 பெட்ரூம், அதிகபட்சம் ஒரு 2 பெட்ரூமாவது வேணும். எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எங்கள் ப்ரைவசிக்கு ஒன்றும், திலீபாவுக்கு தனியாக ஒரு இதும், அவங்க அம்மாவுக்கு ஒன்றும், கோகுலுக்கு ஒன்றும், ஆக 4 ரூம் வேணும். மெயினாக ஹால், சாப்பிட வரும்போது எல்லோரும் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு மெயின் ஹால் அதை வச்சு ஒரு கட்டிடுவோங்க. முன்னால் ஒரு பால்கனி வச்சு இந்த பட்ஜெட்டுக்கு எப்படியும் ஒரு 50 to 75 லட்ச ரூபாயாவது வருங்க. அதனால் ஒன்றும் பெரிய தொகை கிடையாது. இந்த காலத்தில் வீடு கட்டுறது பெருசு இல்லை, கட்டும்போதே ஃப்யூச்சரை யோசித்து கட்டுறது தான் புத்திசாலித்தனம். அவள் சொல்கிறதுலே ஒரு நியாயம் இருக்குது. அதனால் நீ உங்கள் அப்பா கொடுக்குற காசை நீ வாங்கு. சுமிக்கு தான் சொல்கிறேன். நான் போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். 7 மணிக்கு மேலே உங்கள் அப்பா வீட்டில் இருந்தாருன்னா இன்றைக்கே உட்காந்து என்ன ஏதுங்கிறத கையெழுத்து போட்டு பேசி முடிப்போம். இல்லையா ஒரு வாரம் பொறுக்க சொல்லு, அடுத்த வாரம் கூட ஞாயிற்றுக்கிழமை இதே மாதிரி ஒரு ஞாயிறு உட்காந்து கூட பொறுமையாக பேசுவோம். ஏன்னா இது ரொம்ப அவசரம் கிடையாது. ஏன்னா உனக்கு என்றைக்குனாலும் சரி தான், வீடு வாங்கி கொடுத்த வீடு, அதில் நீங்கள் இருக்காமல் நீங்கள் இன்னொரு வீடு கேட்குறீங்க. அப்படிங்கும்போது பொறுமையாக தான் இருக்கணும். பொறுத்தால் தான் பூமி ஆள முடியுமே தவிர எடுத்தோமா கவுத்தோமான்னு சொல்லி அவசரப்படக்கூடாது. சுமிக்கு தான் நான் சொல்கிறேன். ரொம்ப அவசரமாக இருக்கா சுகேல்கிட்ட கேளு. அவரை தானே நீ பூச்சி குட்டி எப்போ பார்த்தாலும் அவருக்கு ஸ்பேனர் கொடுத்து அவரே கதின்னு கிடக்கிற, 24 மணி நேரமும் என்னவனே மன்னவனே தென்னவனேங்கிற. அதனால் அவர்கிட்ட நீ வாங்கிக்க. இல்லை அவர் எவ்வளோ தர்றாரோ வாங்கிட்டு மீதியை கூட உங்கள் அப்பாட்ட கேட்டு வாங்கி போட்டு கட்டிக்க. எங்கே கையெழுத்து போடணுமோ சொல்லு, நான் போடுறேன். இதை தவிர்த்து எனக்கு இப்போவே வரணும், இப்போவே எல்லாத்தையும் தள்ளணும், இப்போவே பேசி முடிக்கணும் அப்படின்றனா விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்து போடுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். இதுக்கு மேலே என்கிட்ட இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை. ஒரு அளவு தான் நான் சொல்லி பார்ப்பேன். சொல்கிறத பேச்சை கேட்டேன்னா உனக்கு நான் எந்த இடத்துல கையெழுத்து போடணுமோ போட்டு உனக்கு எல்லா விஷயத்துலையும் கோஆப்ரேட் பண்ணுவேன். வெங்காய வியாபாரம் வந்துட்டார். சரி ரைட்டு, எதாக இருந்தாலும் நாங்கள் கிளம்பிட்டோம், பிள்ளையார்பட்டிக்கு போய்கிட்டு இருக்கோம். ஆண்டி வேலை போகிற வழியில் வீடியோக்கள் போடுறோம். நாங்கள் எங்களுடைய சந்தோஷத்துக்காகவோ மன திருப்திக்காகவோ நாங்கள் போகலை. உங்களுக்கு போய் வீடியோ போட்டு விழாக்கு போட்டு ஒரு மகிழ்விக்கிறதுக்காக தான் போகிறோமே தவிர வேறு எதுக்காகவும் நாங்கள் பிள்ளையார்பட்டி போகல. எங்கள் சந்தோஷம் நாங்கள் வீட்டில் இருந்தாலே சந்தோஷம் தான். இவ்வளோத்துக்கு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் உட்காந்து குடிக்கணும்னா குடிக்கலாம், தண்ணி அடிக்கலாம், அவசர கூட்டம் நடத்தலாம், மான்வேட்டை எதுவுமே வேணாம். இனி எல்லாமே உங்களுக்காக மக்களுக்காக நாங்கள் வாழ போகிறோம். உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் இப்போ நாங்கள் கிளம்புறோமே தவிர எங்களுக்காக கிடையாது. சரிங்களா? போகிறேன், போய் வீடியோக்கெல்லாம் எடுத்து போடுறோம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். 6 மணிக்குள்ளே லைவுக்கு வந்துடுவேன். பிள்ளையார்பட்டியில் நிறையா வீடியோக்கள் எடுத்து போடுறோம், பாருங்கள். சரியா? சுமி பொறுமையாரு, 7 மணிக்கு ரிட்டர்ன் வர்றேன், வெயிட் பண்ணு. எங்கள் மாமனார் எதுக்கோ வெயிட் பண்ணார், எனக்காக வெயிட் பண்ண மாட்டாரா? வெயிட் பண்ணுவார், வெயிட் பண்ண வைப்பேன். சரியா? நன்றி. 6 மணிக்கு சந்திக்கலாம். பாய்.